வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த காணொலியில என்ன விடயத்தை பத்தி பார்க்க போறோம்னா, அண்மை காலங்களாக புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் சென்று வாழக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகின்றது. இன்னமுமே நிறைய பேர் முயற்சி செய்து கொண்டே வருகின்றீர்கள். அந்த அடிப்படையில் நிறைய பேருடைய விருப்பம் கனடாவுக்கு போக வேண்டும் என்பதுதான். அந்த அடிப்படையில் கனடா அரசாங்கமுமே தற்பொழுது ஒரு புலம்பெயர்தல் திட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள். இந்த திட்டம் நிச்சயமாக யாரெல்லாம் கனடாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2024 தொடக்கம் 2026 ஆண்டுக்கான புலம்பெயர்தல் திட்டத்தை தான் நேற்றைய தினம் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த ஒரு புலம்பெயர்தல் திட்டம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், என்னடா திடீரென்று இவங்க அறிவிச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டீங்களா இருந்தா, திடீரென்றெல்லாம் கிடையாது. இது ஒவ்வொரு ஆண்டுமே அந்த ஆண்டு தேர்தல் நடைபெறாத ஆண்டாக இருக்கும் பட்சத்துல இந்த புலம்பெயர்தல் மற்றும் அகதிகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பெடரல் அரசானது ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 1ஆம் தேதி அன்று அவர்கள் இந்த திட்டத்தை வெளியிட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நேற்றைய தினம் அவர்கள் இந்த ஒரு அறிவித்தலை, இந்த ஒரு திட்டத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். சரி, இந்த திட்டத்தில் என்னதான் இருக்குது அதை முதல்ல சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்களா இருந்தா, வருகின்ற ஆண்டு 2024ஆம் ஆண்டு இருக்குதானே, இந்த 2024ஆம் ஆண்டுக்கான புலம்பெயர்ந்தோர்களினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் 4,85,000 புலம்பெயர்ந்தோரை கனடா நாடு வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்கின்றது. அதாவது வார வருடம் நீங்க 4,85,000 நபர்கள் புலம்பெயர்ந்து கனடாவுக்கு செல்லலாம். அது வரைக்குமே அங்கு அனுமதி இருக்கின்றது. அது மட்டுமின்றி இந்த ஒரு எண்ணிக்கை வருகின்ற 2025 மற்றும் 2026ஆம் ஆண்டுகள்ல 5 லட்சமாக அதிகரிக்கிறதுக்காக அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். 5 லட்சம் புலம்பெயர்ந்தோரை அவர்கள் வரவேற்பதற்கு எல்லா ஏற்பாடுகளையுமே செய்திருக்கின்றார்கள். இந்த 5 லட்சம் பேர் என்பது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய பிரிவுகள் இருக்கின்றது இல்லையா? அப்ப கனடா போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சில பேர் ஒர்க்கிங் விசாவில் போவார்கள், சில பேர் ஸ்டூடெண்ட் விசாவில் போவினம், இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி விசாவில் போவினம், இன்னும் சில பேர் இந்த புலம்பெயர்ந்து அகதிகளாக போகின்றவர்களும் இருக்கின்றார்கள். அப்ப இந்த ஒவ்வொரு பிரிவுக்கென்றுமே எல்லாருமாக சேர்த்து 5 லட்சம் என்கின்ற பொழுது இந்த ஒவ்வொரு பிரிவுக்கு மட்டும் ஒவ்வொரு நபர்கள் இருப்பார்கள், குறிப்பிட்ட தொகை இருக்கும். அப்படி பட்சத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொருளாதார பிரிவின் கீழ் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா 2,81,135 பேர் பொருளாதார பிரிவின் கீழ் வார வருடம் செல்றதுக்கு இருக்கிறார்கள். அதாவது புலம்பெயர்ந்தோரை கனடா நாடு வரவேற்கிறது இருக்கின்றது. இந்த ஒரு எண்ணிக்கை வருகின்ற 2026ஆம் ஆண்டளவில் 3,01,250 ஆக அதிகரிக்கப்பட இருக்கின்றது. இது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்பொழுது அடுத்த பிரிவாக குடும்ப பிரிவின் கீழ் போகின்றவர்கள்ல 2024ஆம் ஆண்டுல 1,14,000 பேரை கனடா வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்கின்றது. இந்த தொகை வருகின்ற 2026ஆம் ஆண்டளவில் 1,18,000 அதிகரிக்கப்பட இருக்கின்றது. இதெல்லாமே நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விடயம் தான். இதெல்லாத்தையும் தாண்டி இந்த அகதிகள் என்கின்ற அந்த ஒரு பிரிவுமே இருக்கின்றது இல்லையா? அப்ப அந்த அகதிகள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட நபர்கள் முன்னதான ஒரு மனிதநேய பிரிவின் கீழ் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 2024ஆம் ஆண்டுல 89,865 பேரை புலம்பெயர்ந்தோரை வரவேற்கிறதுக்கு கனடா தயாராக இருக்கின்றது. இந்த ஒரு எண்ணிக்கை 2026ஆம் ஆண்டுல 80,832 ஆக குறைக்கப்பட இருக்கின்றது. இப்ப நீங்க எல்லாத்துலயுமே பார்த்திருப்பீங்க, எல்லாமே 2025-26ல எண்ணிக்கைகள் அதிகரிக்கப்பட இருக்கின்றது. ஆனால் இந்த அகதிகள் சார்பாக செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை வருகின்ற ஆண்டு அளவில் குறைக்கப்பட இருக்கின்றது. ஆகவே இதுல இருந்து தெரிய வரக்கூடிய ஒரே விஷயம், நீங்கள் சட்டத்துக்கு புறம்பான ரீதியாக சட்டவிரோத பயணங்களை மேற்கொண்டு நீங்கள் செல்கின்ற பொழுது அவர்களுக்கான அகதி அந்தஸ்தோ அல்லது அவர்களுக்கான குடியுரிமைகளை வழங்குவதில் கனடா அரசாங்கம் முன் வராது. அதனுடைய எண்ணிக்கைகள் குறைக்கப்பட இருக்கின்றது என்கின்ற இந்த ஒரு விடயம் திட்ட தெளிவாகவே தெரிகின்றது. ஆகவே இனி வருகின்ற காலங்களில் கனடாக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுபவர்கள், அதற்கு முயற்சி செய்பவர்கள் நிச்சயமாக நீங்கள் ஒர்க்கிங் விசா, ஸ்டூடெண்ட் விசா, ஃபேமிலி விசா இப்படியான சட்ட ரீதியான பயணங்களை தெரிவு செய்து போவதனூடாக உங்களுக்கான உரிமை, உங்களுக்கான குடியுரிமை அங்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கின்றது. ஆகவே அவற்றை தெரிவு செய்யுங்கள். இதனையும் தாண்டி இந்த ஸ்டூடெண்ட் விசாவில் போகின்ற மாணவர்களின் எண்ணிக்கையும் தற்பொழுது அதிகமாகத்தான் இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த மாணவர் விசாவில் ஒரு சில புதிய விதிமுறைகளை கனடா அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்றது. அண்மையில் எல்லாருக்குமே தெரியும், இந்த 700 மாணவர்களுக்கு கிட்ட இந்தியாவை சேர்ந்த மாணவர்கள் திருப்பியுமாக இந்தியாவுக்கே நாடு கடத்தப்பட இருந்தார்கள், நாட்டுக்கு திருப்பி அனுப்பியிருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் போலியான ஆஃபர் லெட்டர்
லெட்டரை வைத்துக்கொண்டு அவர்கள் கனடாவிற்குள்ளே உட்பிரவேசித்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை அனுப்புவதற்கு தயாராக இருந்தது. ஆனால் அதன் பின்னராக அவர்களை ஏமாற்றியது போலியான முகவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் தான் போலியான கடிதங்களை கொடுத்து அவர்களை ஏமாற்றியது என்பது தெரிய வந்ததுமே அவர்களுக்கு எந்த ஒரு தண்டனையுமே வழங்கப்படவில்லை. இப்படி இருக்கின்ற பொழுது அந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாது, அதாவது மாணவர்கள் போலியான முகவர்களை நம்பி ஏமாற்றப்படக்கூடாது என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தில், அதாவது வேறு நாடுகளில் இருந்து கனடாவிற்கு படிப்பதற்காக கல்வி கற்பதற்காக வருபவர்களுடைய எண்ணிக்கையை மட்டுப்படுத்துவது எங்களுடைய நோக்கம் கிடையாது. அவர்கள் போலியான முகவர்களை நம்பி ஏமாறாமல் இருப்பதே எங்களுடைய நோக்கம் என்கின்ற நல்ல எண்ணத்துல அந்த அரசாங்கம் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. சரி, இப்ப என்ன அந்த புதிய விதிமுறை, கனடா ஸ்டூடெண்ட் விசாவுக்கான புதிய விதிமுறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழமையாக நீங்க ஸ்டூடெண்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுல நீங்கள் டிஎல்ஐ லிஸ்ட்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி அல்லது காலேஜஸா நீங்கள் தேடி பார்த்து நீங்கள் அதற்கு நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை வழங்குவீர்கள். அவர்களுமே ஒரு ஆஃபர் லெட்டரை உங்களுக்கு தருவார்கள். நீங்கள் அந்த ஆஃபர் லெட்டரை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால் நேரடியாக உங்களுடைய விசாவிற்கான வேலைகளை ஆரம்பித்து விடுவீர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த விசாவிற்கான ப்ராசஸும் சரி, அதற்கும் அந்த ஆஃபர் லெட்டருக்கும் எந்த ஒரு தொடர்புமே இருக்காது. ஆனால் இனி வருகின்ற காலங்களில் நீங்கள் எந்த காலேஜஸோ அல்லது யூனிவர்சிட்டிஸுக்கோ நீங்கள் ஆஃபர் லெட்டர் எடுக்கின்றீர்களோ அந்த யூனிவர்சிட்டிஸ் ஐஆர்சிசியுடன் அந்த ஆஃபர் லெட்டரை சரிபார்க்க வேண்டும். சரிபார்த்து ஐஆர்சிசி ஒரு ஏற்பு கடிதத்தை வழங்க வேண்டும். அந்த ஆஃபர் லெட்டர் மட்டுமின்றி ஐஆர்சிசியும் ஒரு கடிதத்தை வழங்கியதன் பின்னராகத்தான் உங்களுடைய விசா அலுவல்கள் ஆரம்பிக்கும். எளிமையா சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இனிமேல் உங்களுடைய விசாவிற்கான வேலைகளை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது, ஆஃபர் லெட்டர் வந்ததுமே நீங்கள் உங்களுடைய விசாவிற்கான வேலைகளை ஆரம்பிக்கும் பொழுது ஐஆர்சிசி நேரடியாகவே அந்த பல்கலைக்கழகங்களுக்கு தொடர்பு கொண்டு இப்படி நீங்கள் இந்த மாணவனுக்கு அனுமதி வழங்கினீர்களா என்கின்றதை நேரடியாகவே தொடர்பு கொண்டு கேட்டு அவர்கள் அந்த ஏற்பு கடிதத்தை உங்களுக்கு தருவார்கள். இதுதான் அவர்கள் புதிதாக கொண்டு வந்த விதிமுறை. ஆகவே இது தெரியாமல் யாராவது உங்களுடைய முகவர்கள் மாற்றக்கூடும். என்றால் இதெல்லாம் இப்பொழுதுதானே அறிமுகமாக இருக்கின்றது. ஆகவே இதெல்லாம் மாணவர்களுக்கு தெரியாது என்கின்ற பட்சத்தில் அவர்கள் சில ஏமாற்று நடவடிக்கைகளை செய்யக்கூடும். ஆகவே எல்லாரும் தெளிவா இருங்க. இந்த ஒரு விதிமுறை பார்த்தீங்கன்னா எதிர்வரும் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி 2023ஆம் ஆண்டில இருந்து நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது. ஆகவே யாரெல்லாம் ஸ்டூடெண்ட் விசாவுக்கு நீங்கள் போடுறதுக்காக தயாரா இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாருமே இதை எல்லாத்தையுமே நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இப்படியான அலுவல்களுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்து கொள்ளுங்கள். இது தொடர்பான உங்களுடைய கருத்து என்றதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.